முத்து உண்மையிலேயே டைட்டில் வின்னர் ஆகணும்னு நீங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிறேன். லாஸ்ட்டுக்கு முந்தினதில் சாச்சனா இருக்காங்க. கடைசி 4 பிளேசஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தி, மஞ்சரி, சிவகுமார், சாச்சனா. இவங்க 4 பேர் தான் கடைசி 4 பிளேசஸில் இருக்காங்க. இதில் லாஸ்ட் பிளேஸில் இருக்கிறது தான் ஆனந்தி. ஸோ ஆனந்திக்கும் மஞ்சரிக்கும் ஓட்டு போட சாச்சனா எலிமினேட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். சாச்சனா எலிமினேட் ஆனால் தான் முத்துவால் இண்டிவிஜுவல் கேம் விளையாட முடியும். முத்து இண்டிவிஜுவல் ஏன்னா நான் பார்த்தேன் நிறைய முத்துக்கு ஆப்போனன்ட், அதாவது முத்து ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா முத்துக்கு ஆப்போசிட் உள்ள கண்டஸ்டண்ட்டோட ஃபேன்ஸுன்னு சொல்லலாம். அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சாச்சனாக்கு ஓட் போடுங்க. அது டேரெக்டாக கூட கேட்குறதில்ல. அவங்க எப்படி போடுறாங்கன்னா, எனக்கே இவ்வளோ நாள் சாச்சனாவை பிடிக்காது, ஆனால் இப்போ எனக்கு சாச்சனாவை பிடிச்சிருக்கு, இல்லைனா நான் முத்து ஃபேன், நானே சொல்கிறேன் முத்துவே சாச்சனாவை தான் நம்புகிறான், ஸோ நம்ம சாச்சனாவுக்கு தான் ஓட் போடணும். இந்த மாதிரியெல்லாம் மக்களை மேனிப்புலேட் பண்ணி சாச்சனாக்கு ஓட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது சாச்சனா ஒரு ஒட்டுண்ணி மாதிரி முத்துவை இது பண்ணிவிட்டு, நான் நினச்சேன் சாச்சனாவோட கேம் இம்ப்ரூவ் ஆகணும், ஆனால் முத்துவோட கேமை ரொம்ப கெடுத்துட்டு இருக்காங்க சாச்சனா. ஸோ முத்துக்கு இது உண்மையிலேயே ஒரு ஆபத்து தான். என்னதான் நம்ம சொன்னாலும் முத்து கேம் மிஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு கண்டிப்பாக எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. இருந்தாலுமே சாச்சனா ரொம்பவே ஒரு சாப்பிட்றதுலேருந்து ஃபுல்லாகவே ஊட்டி விடுறதுல இருந்து, ஏன் அந்த பொண்ணுக்கு கையிலையா எடுத்து சாப்பிடலாம். இந்த மாதிரி முத்துவை எல்லாத்துக்கும் டிபெண்ட் பண்ணி முத்துவை கேட்டு அந்த பையனோட இலகின மனசை மிஸ்யூஸ் பண்ணி சாச்சனா அவ்வளோமே கேட்டு வாங்குறது, அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்கிறதுக்காக முத்து பின்னாடியே சுற்றுறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால முத்துவோட பேரும் கேமும் தான் ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு. சாச்சனாவை எல்லாரும் ஓட்டு போட்டு காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதோடு இல்லை, முத்து ஃபேன்ஸை சொல்லி சாச்சனாக்கு ஓட் போடுவாங்கன்னு ஒரு பிரெயின் வாஷிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, சாச்சனா தான் எவிக்ட் ஆகாமல் இருக்க முத்துவோட கேம் ஸ்பாயில் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஆர்ஜே ஆனந்திக்கும் மஞ்சரிக்கும் ஓட் போட்டால் தான் அவங்க இப்போ நான் யாருக்கும் ஓட் போடுங்க ஓட் போடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது, அவங்களோட விருப்பம். பட் நான் அந்த 2 சினாரியோவை சொல்கிறேன். எவ்வளோ நாள் சாச்சனா இருக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் அது முத்துவோட கேமை தான் ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்